ஒரு சில செலக்டட் ஃப்ராக்ரன்ஸோட ரிவ்யூ நம்ம பண்ண போகிறோம் இப்போது. அதாவது குறிப்பாக நம்ம கஸ்டமர்ஸ் செலக்ட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு சில ஃப்ராக்ரன்ஸை பற்றி சும்மா செலக்டடாக நான் சொல்ல போகிறேன். ஊது கரீம். ஊது கரீம் வந்து ஊதோட ஒரு சூப்பரான ஒரு ஃப்ராக்ரன்ஸ். நல்ல லாங் லாஸ்டிங் இருக்கும். இது ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டு. இது 12 ml இது வெறும் 200 தான். 6 ml 100 rupees தான் ஊது கரீம். கண்டிப்பாக 8 hours மேலே லாஸ்டிங் இருக்கும் இன்ஷால்லா. அப்புறம் இது பார்த்தீங்கன்னா சொக்கோ மஸ்க் வந்து என்னென்னா ஃப்ராக்ரன்ஸ் ஆஃப் வெண்ணிலா தான். அதாவது வெண்ணிலா மஸ்கோட ஒரு சூப்பரான ஒரு ஃப்ராக்ரன்ஸ். இது நமக்கு ஷாப்பில் ரொம்ப ப்ரீமியமாக விற்கக்கூடிய ஒரு பிரபலமான சொக்கோ மஸ்க்கு. அப்புறம் ஊதில் ப்ரொஃபஷனல் ஊது, ஒரு மாடர்ன் டைப் ஊது. அதாவது ட்ரெடிஷ்னலாக இல்லாமல் கொஞ்சம் ஃப்ரெஞ்ச் பர்ஃப்யூம் மாதிரி இருக்கும். லைட்டாக அரேபியன் டச்சும் இருக்கிற மாதிரி ஒரு சூப்பரான ஒரு ஊது. அப்புறம் பியூபர்ட்டி இதுக்கான ரிவ்யூ தனியாக நிறையா இருக்கும், பாருங்கள் இன்ஷால்லா. நல்ல ப்ரொஜெக்ஷன் அக்கேஷனல் யூஸ்க்கு ஒரு பர்ஃப்யூம் ஃப்ராக்ரன்ஸ் வேணும்னா கண்டிப்பாக இதை நாங்கள் ஃபஸ்ட்டாக சஜஸ்ட் பண்ணுற ஒரு சூப்பரான ஒரு ஃப்ராக்ரன்ஸ். ஃப்ரெஞ்ச் மாதிரி இருக்கும், ஃப்ரெஞ்ச் பர்ஃப்யூம் மாதிரி இருக்கும், நல்லா டாமினண்ட்டாக இருக்கும். பட் ரொம்ப ஸ்ட்ராங்காக இதாக இருக்காது, என்ன சொல்கிறது, காட்டாக இருக்காது. மைல்டாகவே நல்ல ப்ரொஜெக்ஷன் கொடுக்குற ஒரு சூப்பரான ஒரு பர்ஃப்யூம் பியூபர்ட்டி. அப்புறம் போலோ ஸ்போர்ட் வந்து ஆக்சுவலாக ஒரு செம்ம பர்ஃப்யூம்ங்க. ஃப்ரெஞ்ச் பர்ஃப்யூமில் ஒரு ஒரு சீப் அண்ட் பெஸ்ட் பர்ஃப்யூம். அதாவது பெஸ்ட் குவாலிட்டியாக இருக்கும், நல்ல லாங் லாஸ்டிங் இருக்கும். இதோட யூசர்ஸ் நிறையா இருக்காங்க. போலோ ஸ்போர்ட் காமனாகவே ஃப்ரெஞ்சில் ரொம்ப ஈஸியாக வாங்க வேண்டிய ஒரு ஒரு அருமையான ஒரு பர்ஃப்யூம் தான் போலோ ஸ்போர்ட். போலோ ப்ளூவும் இருக்குது, ஆனால் போலோ ஸ்போர்ட் வந்து மேன்லியாக இருக்கும். ஒரு சிட்ரஸ் மாதிரி வந்து ரொம்ப உட்டியாக இல்லாமல் ஓரியன்டலாக இல்லாமல் சூப்பராக இருக்கும். அப்புறம் லைலத்துல் அவ்வல் அப்படிங்கிறது வந்து நம்ம ஷாப்பில் ரொம்ப ஃபாஸ்ட் மூவிங்கில் இருக்கிற ஒரு சூப்பரான பர்ஃப்யூம். ஜாக்கீர் ஒரு அரேபியன் டச் ஃப்ராக்ரன்ஸ். அந்த அசீல்லாம் இருக்குங்கள்ல, அரேபியன் ட்ரெடிஷ்னலில் தர அசீல், பஹூர். பட் பஹூர் வந்து ஸ்வீட்டாக இருக்கும், அசீல் மாதிரி இருக்கும்னு இதை சொல்லலாம். ஜாக்கீர் செம்ம பர்ஃப்யூம். இது மேன்லியாக உட்டியாக இருக்கும். இது வந்து ரெட் டொபேக்கோ எப்படின்னா, ஊது டொபேக்கோ, ஊது டொபேக்கோடைய மற்ற ஃப்ராக்ரன்ஸ் இருக்குங்களா, டொபேக்கோ வெண்ணிலா, அது மாதிரி இல்லாமல் ரெட் டொபேக்கோ டோட்டலி டிஃப்ரெண்ட். ஏன்னா இதில் டொபேக்கோ வந்து ரொம்ப டவுனில் தான் இருக்கும். டொபேக்கோ வந்து ரொம்ப மெயின் அக்காட்ஸில் ஓப்பன்லேயே வராது, அந்த மாதிரி இருக்கும். அது ரெட் டொபேக்கோ வந்து ஒரு ஒரு ரொம்ப மாடர்ன் ஃப்ரெஞ்ச் பர்ஃப்யூமாக இருக்கும், சூப்பராக இருக்கும். அதாவது இந்த டொபேக்கோ வெண்ணிலாலலாம் பார்த்தீங்கன்னா ஸ்மோக்கி ஃபீல் அதிகமாக இருக்கும், இதில் அவ்வளோ இருக்காது. ஒரு நார்மலாக சூப்பராக இருக்கும். ப்ளூடி ஷேனல் செம்ம பர்ஃப்யூம். இது ப்ளூடி ஷேனலோடது லைட் அக்வாட்டிச் இருக்கும், ஓப்பன் சிட்ரஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகும். செம்ம பர்ஃப்யூம் இது. இதெல்லாம் தனியாக நிறையா சொல்லலாங்க, பெரிய டிஸ்கிரிப்ஷன் உள்ள ஒரு சூப்பரான ஒரு ஃப்ராக்ரன்ஸ். அப்புறம் ஹார்லி டேவிட்சன் நம்ம ஷாப்பில் ரொம்ப குயிக்காக விற்கிற ஒரு பர்ஃப்யூமில் இதுவும் ஒன்று, ஹார்லி டேவிட்சன். ஆக்சுவலாக ஹார்லி டேவிட்சன்கிற பிராண்டில் வர லெஜெண்டரி அப்படிங்கிற ஃப்ராக்ரன்ஸ் தான் இது, ஹார்லி டேவிட்சன். அரேபியன் உட்டி என்ன தெரியுங்களா? அரேபியன் உட்டி வந்து சொல்லப்போனால் ஸ்விஸ் அரேபியன் அப்படிங்கிற பிராண்டில் வர உட்டிங்கிற ஃப்ராக்ரன்ஸ். இதுவும் டம் ஃபோர்டில் வர ஊது உட்டியும் சிமிலர் தான். அது பிடிக்கும்னா இது கண்டிப்பாக பிடிக்கும் எல்லாருக்கும். குட் கேர்ள் கெரோலினா ஹெரராவோடது செம்ம பர்ஃப்யூம் இது, ஃபார் உமன். இது ஊது டொபேக்கோ இப்போ நான் சொன்னேங்கல்ல, ரெட் டொபேக்கோ பற்றி சொல்லும்போது அதோட ஆப்போசிட் இது. ஊது டொபேக்கோ வந்து ரொம்ப ஸ்மோக்கியாக இருக்கும், ஆனால் இருந்தாலும் ஊது சூஃபி அளவுக்கு ஸ்மோக்கியாக இருக்காது. இதெல்லாம் ஜென்ரலாக சொல்கிறதுங்க, ஆனால் ஸ்மெல் பண்ணி பார்க்குற மாதிரி வராது. ஊது டொபேக்கோ வந்து மேன்லியான ஒரு பர்ஃப்யூம். ஊது டொபேக்கோ வந்து எப்படின்னா, பெரும்பாலும் கவுண்டரில் நிற்கிறவங்களுக்கு நாங்கள் சஜஸ்ட் பண்ணுற ஒரு பர்ஃப்யூம். ஆன்லைன் ஆர்டருக்கு ரொம்ப யோசிக்கணும், அவங்களுக்கு இது பிடிக்குமா பிடிக்காது. ஏன்னா நல்ல ஸ்ட்ராங் இருக்கும், ஓப்பனில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும், டொபேக்கோட கான்சன்ட்ரேஷன் அதிகமாக வரும். பட் ரிசல்ட்டில் எல்லாருக்கும் பிடிக்கும். அது போட்டோன்னே சில பேர் செலக்ட் பண்ண மாட்டாங்க, ஆனால் நம்ம போட்டிருந்தா சூப்பராக இருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு ஃப்ராக்ரன்ஸ் தான் ஊது டொபேக்கோ, கம்ஃபோர்டோடது. ஹவாஸோட ரசாசியோடது ரசாசிங்கிற பிராண்டில் வர ஹவாஸ். நம்மக்கிட்ட ஹவாஸ் ஃபயர் இருக்கும், அந்த மாதிரி இருக்காது. இது ஹவாஸ் அப்படிங்கிறது வந்து ஐஸோட சிமிலியர் மாதிரி. ஒரு பெஸ்ட் அத்தர் ஹவாஸ், ரொம்ப ப்ரீமியமாக இருக்கும். ஆக்வாடிஜியோ ஜியார்ஜி அர்மானியோடது, ஆக்வா டைப் ஃப்ரெஞ்ச் பர்ஃப்யூம். அரேபியன் ஊது கலிமாத், அதாவது அரேபியன் ஊதுங்கிற ஒரு பிராண்ட் இருக்கும், அதில் கலிமாத் ஒரு பக்கா ஓரியன்டல் அரேபியன் ஃப்ராக்ரன்ஸ். ஸ்வீட்டாக இருந்து டவுனில் ஊதோட இது ரிசல்ட்டில் செம்மையாக இருக்கும், ஆனால் ஓப்பனில் நல்லா ஸ்வீட்டாக இருக்கும். பட் ஆனால் ரஷீகா அந்த மாதிரி ஸ்வீட் இருக்காது, இது ஒரு டைப்பான ஸ்வீட், அந்த டாங்கோ மாதிரி வர ஸ்வீட்.
லைலத்துல் அவ்வல் ஏற்கனவே சொல்லிட்டேன். லைலத்துல் அவ்வல். அப்புறம் ரோசஸ் வெண்ணிலா. ரோசஸ் வெண்ணிலா ஃபார் உமன் இதுங்க. செம்ம பெர்ஃப்யூம் இது. வெண்ணிலாவும் ரோஸும் ரெண்டும் ஈக்குவலாக டாமினேட்டாக ஒன்றுக்கு ஒன்று டாமினேட்டாக இருக்கிற ஒரு ஒரு மூணாவதாக ஒரு ரிசல்ட் கொடுக்குற ஒரு சூப்பரான ஒரு ஃப்ராக்ரன்ஸ். ரோஸ் இருக்கிற மாதிரியும் தெரியாது, வெண்ணிலா இருக்க சாக்கோ மஸ்க் மாதிரியும் இருக்காது. அதே மாதிரி நார்மல் ரெட் ரோஸ் அந்த மாதிரி ஃப்ராக்ரண்டிக் ரோஸாகவும் இல்லாமல் ஒரு இதுக்கு ஆக்சுவலாக இதில் வேறு வேறு நோட்ஸ் எல்லாம் இருக்கும். இது தனியாக நான் சொல்லும்போது இதை பற்றி டீட்டெயிலாக சொல்லலாம் இன்ஷால்லா. அப்புறம் பேட் பாய் கெரோலினா ஹெரரா. ஒரு மேன்லியான ஸ்பைசி ஃப்ராக்ரன்ஸ் செம்ம பெர்ஃப்யூம் இது. இதுவும் கெரோலினா ஹெரராவோட தான். குட்கேல் மாதிரி குட்கேலோட இது வருதுங்களா கெரோலினா ஹெரரா. இது டாமிகேல் ஒரு பழைய பெர்ஃப்யூம் ஒரு மண் இது. அப்புறம் ரொமான்ஸ் ரசாசியோடது. ஃப்ளோரலாக இருக்கும், வேறு ஒன்றும் இல்லை. ஓப்பனில் மட்டும் ரொம்ப ஃப்ளோரலாக இருக்கும். இது வந்து எலிக்சர் வந்து ஒரு பிரத்யேகமான சூப்பரான ஒரு பெர்ஃப்யூம். சோவேஜ் எலிக்சர். அதே மாதிரி இதே எலிக்சரில் இன்னொரு இது பார்த்தீங்கன்னா லெமல் எலிக்சர்னு ஒன்று இருக்குது, அது இருக்கும். ஆனால் இந்த எலிக்சருக்கு நாங்கள் நல்ல ஃபீட்பேக் பார்த்தோம். செம்ம ஃபீட்பேக் இருக்குது, நல்ல ரிவ்யூ இருக்குது. அப்புறம் லாஸ்ட்டாக ப்ளூபெர்ரி. இது ஒரு ஃப்ரூட்டி ஃப்ராக்ரன்ஸ் தான் ப்ளூபெர்ரி.